வெஸ்ட் இண்டீஸில் கிறிஸ் கெயில்னு ஒரு பேட்ஸ்மேன். ஆமாம், மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பமே அதிரடி தான். அவருக்கு அவர் தட்டிலாம் ஆட தெரியாது, தட்டி ஆட தெரியாது. டிஆர் பாலு அண்ணனுடைய ஜாதகம் அது மாதிரியான ஜாதகம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அவருடைய ஜாதகத்தை நம்ம கணிக்கும்போது பர்சனலாக டிஆர் பாலு அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 4-5 வருடங்கள் பர்சனலாக சரியாக இல்லை. சோழியும் என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். நூறு சதவீதம் பிரேம்குமாரை பொறுத்தவரை அவர் பார்த்தீங்கன்னா நாலேஜ், ரொம்ப நாலேஜ். அதாவது எந்த காரியத்தை எப்போ எப்படி யார்கிட்ட எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற விஷயம் பிரேம்குமாருக்கு நல்லா தெரியும். ஸ்ரீபெரும்புதூர் நமக்கு தெரியும், கடந்த முறையும் டிஆர் பாலு தான் திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவராகவும் இருக்கிறாரு. அவருக்கு மீண்டும் அங்கே வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிரேம்குமார் இருக்கிறாரு, வேணுகோபால் தமிழ் மாநில காங்கிரஸ், அதுக்கப்புறம் சிவகுமார் நாம் தமிழர் கட்சி. இவங்க 4 பேருடைய எண், ராசி, நட்சத்திரம் என்ன சொல்லுது? இதில் அப்போதே நம்ம இந்த வடசென்னையை பற்றி நம்ம பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். ராகு அப்படின்னாலே ரொம்ப பெருசு. இன்னொன்று ராகு அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸில் கிறிஸ் கெயில்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்குது. ஆமாம், மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஆட்டக்காரர். அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பமே அதிரடி தான். ஆமாம், அவருக்கு அவர் தட்டிலாம் ஆட தெரியாது, தட்டி ஆட தெரியாது. டிஆர் பாலு அண்ணனுடைய ஜாதகம் அது மாதிரியான ஜாதகம். அதாவது இறங்கினா அதிரடி தான். ஆனால் நம்ம இதை பேசுகிறதுனால சொல்கிறேன், அதிரடி தான். ஆனால் இந்த முறை டிஆர் பாலுவுக்கு சீட்டு கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு பேச்சு வந்திருக்கு. பெருமளவுக்கு அரசியல் அறிந்தவர்கள், அரசியல் விமர்சகர்கள் சொல்லியும், அறிவாலயம் மூலமாக கிடைச்ச தகவல் மூலமாக நான் சொல்கிறது என்னென்னா, இந்த முறை அவருக்கான வாய்ப்பு மறுக்கலாம், அந்த இடத்துல ஒரு இளம் தலைமுறையினருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் வந்து இல்லை எனக்கு நிறைவாக இந்த ஒரு முறையும் நான் மக்களவை உறுப்பினராக வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட அவரே நேரடியாக பேசினதாகவும், அதன் அடிப்படையில் சரி அப்படின்னு சொல்லி அவருக்கான அந்த சீட்டு கொடுத்ததாகவும் பேச்சுங்க. இதுதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பட்டியலில் அவரோட பேரும் மீண்டும் சேர்த்துருக்காங்க. இந்த அதிரடியாக வரக்கூடியவர் அப்படின்னாக்கா அவருக்கு சீட்டு கிடைக்கிறதுலே சிக்கல் இருந்திருக்கே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். 25/12/2020 அவருக்கு நேரம் சரியாக இல்லை. 25/12/2020 20லேருந்து. ஆமாம், அதுலேருந்து நேரம் சரியாக இல்லை. மேலே இன்னும் அந்த நேரம் தொடருது. இன்னும் அதாவது இப்போ அது கூட ஒரு காரணமாக இருக்குமோ, சீட்டு உறுதியா அப்படின்றது இல்லாமல் இருக்குது. கரெக்டாக நான் சொல்ல வந்த பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிட்டீங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அவருடைய ஜாதகத்தை நம்ம கணிக்கும்போது பர்சனலாக டிஆர் பாலு அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 4-5 வருடங்கள் பர்சனலாக சரியாக இல்லை. நான் எதுக்கு இந்த கேள்வியை முன் வச்சேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், கலாநிதி வீராசாமி ஏற்கனவே மக்களவை உறுப்பினர். கடந்த முறை அதே தொகுதியில் போட்டிட்டு வெற்றி அடைஞ்சார். அதே தான் தமிழிச்சி தங்கபாண்டியன் இந்த பக்கம் தென் சென்னையில், மத்திய சென்னையில் தயாநிதி மாறன். இது எதுவுமே மாறலை. அந்த மாதிரி தூத்துக்குடியை சொல்லலாம், ராசா இருக்கிறார் நீலகிரி. இதெல்லாம் ஏற்கனவே மக்களவை தொகுதியில் வெற்றி அடைந்தவர்கள் மீண்டும் போட்டியிட போகிறாங்கன்னு உறுதியாக தெரிந்த காலகட்டத்திலும் கூட டிஆர் பாலுவுக்கு சீட்டு கொஞ்சம் சந்தேகம் தான் அப்படின்னு சொன்னாங்க ஸ்ரீபெரும்புதூரில். ஒருவேளை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த நேரம் அவருக்கு சரியில்லாமல் போனது கூட இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு யூகிக்க முடியுதுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. இன்னொன்று, அவருடைய பர்சனலாக அவருடைய உடல் ஆரோக்கியம் அடுத்த ஒரு 4-5 வருடங்களுக்கு சரியாக இல்லை. 2025 மார்ச்லேருந்து 2026 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ஒரு 1.5 வருட காலகட்டம் அவர் கிராஸ் பண்ணணும். கொஞ்சம் கடினமான காலகட்டமாக இருக்குது. அவருடைய பர்சனல் ஜாதகப்படி பார்க்கும்போது கிரகங்கள் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை, பர்சனலாக அனுகூலமாக இல்லை. இப்போ இதில் மற்ற பிரேம்குமார், வேணுகோபால், சிவகுமார் அவங்களுக்குலாம் என்ன சொல்லுது? பிரேம்குமாருக்கு உத்திர நட்சத்திரம், கன்னியா ராசி. வேணுகோபாலுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசி. சிவகுமார்
நாம் தமிழர், ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. இந்த 4 நட்சத்திரம், பாலு வந்து சதய நட்சத்திரம் கும்பராசி. இந்த 4 நட்சத்திரத்திலையுமே ரொம்ப வலிமையாக இருக்கிறது சதய நட்சத்திரம் கும்பராசி தான் நட்சத்திர ரீதியில் பார்க்கும்போது. இப்போ உதாரணமாக ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 4 ஸ்டூடெண்ட்டில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ரொம்ப ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்டு, 3 பேர் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு. உடம்பு சரியில்லாமல் போனாலும் பிரைட் ஸ்டூடெண்ட் தான். புரியுது. இவங்க இந்த இந்த அந்த மற்ற 3 பேரும் ஆவரேஜ் வந்து நீங்கள் பிரைட்டாக ஆகிட முடியாது. அப்போது இப்போ இப்போ இந்த இந்த சூழலில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல பிரகாசமான மாணவராக இருப்பவர் டிஆர் பாலு சொல்லுவாங்க. மற்றவங்களை விட பார்க்கும்பொழுது ஒப்பீட்டு அளவில் நம்ம வந்து பார்க்கும்போது அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஆனால் கண்ணை மூடி கண்ணை திறந்து ஜெயிக்கிற மாதிரி இந்த தடவை முடியாது. ஏன்னா ஜென்ம சனி நடந்துருக்கு. களப்பணி கடுமையாக இருந்தால் தான், ரொம்ப கடுமையாக இருக்கணும், ரொம்ப கடுமையாக இருக்கணும். அவ்வளவு எளிதில் வந்து கிடச்சிடாது. ஏன்னா அவருக்கு இப்போ போன தடவை பார்த்தோம்னா ஆமாம் பெரிய அளவுக்கான வித்தியாசத்தில் அவர் 2019 எல்லா கிரகங்களுமே ரொம்ப அனுகூலமாக இருந்தது. அதனால அந்த வெற்றி ரொம்ப எளிதாக கிடைச்சது. இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. யார் அவருக்கான மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடி கொடுப்பாருன்னு சொல்றீங்க? இல்லை, இதில் நம்ம இப்போ பார்க்கும்போது நாங்கள் அதிமுக இருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கும், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காங்க, நாம் தமிழர் கட்சியும் இருக்கு. இப்படி பார்க்கும் பொழுது நீங்க சொல்ற கடுமையாக போராடித்தான் அந்த வெற்றியை பெற வேண்டும் அப்படின்னா டிஆர் பாலு யாருக்கிட்ட அதிகமான நெருக்கடியை சந்திப்பார்? பிரேம்குமார் தான். பிரேம்குமார் அண்ணனை பொறுத்தவரை உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசி. கன்னிராசிக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கடுமையான போட்டி இருக்கும். கன்னிராசிக்கு ஒரு பண்பு இருக்கு. என்ன அப்படின்னா கடகம் கன்னி இந்த 2 ராசிக்குமே சொல்லிக்கலாம். பார்த்த உடனே அவங்கள வந்து பிடிச்சிடும். ஒரு ஃபேஸ் வேல்யூ அவளுக்கு இருக்கும். அப்போ இதில் பிரேம்குமார் அண்ணனுக்கு வந்து அவர் வந்து பாலுக்கு வந்து பயங்கர டஃப் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இப்போ நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாலு அண்ணன் தான், அதில் சந்தேகமே இருக்காது. சோழியும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புதூரில் வந்து அதிகப்படியான வாய்ப்பு டிஆர் பாலுக்கு தான். கொஞ்சம் கடுமையான போட்டி கொடுப்பாரு அப்படின்னா அது வந்து பிரேம்குமார் சொல்லலாம். அதிமுக திமுக நேரடி போட்டிக்கான களம் அங்கே சூடாக இருக்குது. இப்போ இந்த சோழியை நீங்கள் வேண்டிக்கிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க, நான் எடுத்தேன்னா அது என்ன ஆகும்? இல்லை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். தாராளமாக எடுக்கலாமே, ஒன்றுமே அது ஒன்றுமே இல்லை. 100% டிஆர் பாலு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சோழியாக தான் சொல்லுது. ஏன்னா துலால போட்டி கடுமையாக இருந்தால் கூட போட்டி கடுமையாக அப்படின்றது வெற்றி கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்பு, வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து டிஆர் பாலுக்கு தான் வந்துருச்சு. சந்தேகமே கிடையாது. அவருக்கு நேரம் சரியில்லை, இப்போ வந்து அதுக்கான பெரிய அனுகூலம் இல்லை அப்படிலாம் இருந்தால் கூட அந்த இடத்துல வெற்றிக்கான வாய்ப்பு அவருக்கு பிரகாசமாக இருக்கிற மாதிரி தான் சொல்லுது. நீங்கள் சொன்னீங்களா இப்போ சில ஆண்டுகள் அவருக்கு சரியாக இல்லை, தனிப்பட்ட முறையில் அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதல் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும்லாம் சொன்னீங்க. களப்பணி கடுமையாக செஞ்சாதான் அவருக்கான வெற்றி வாய்ப்புன்னு சொன்னீங்க. பிரேம்குமார் கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுப்பாருன்னு சொல்லுவீங்க. அவருக்கு எல்லாமே இருந்தால் கூட ஆனால் வெற்றி அவருக்கு தானா? வெற்றி அவருக்கு அப்படிதான் இருக்கு. ஆமாம். பிரேம்குமாரை பொறுத்தவரை அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ், ரொம்ப நாலேஜ். அதாவது எந்த காரியத்தை எப்போ எப்படி யார்கிட்ட எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற விஷயம் பிரேம்குமாருக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். பட்டு டிஆர் பாலுவை கம்பேர் பண்ணும்போது பிரேம்குமாரனுடைய அனுபவம்னு ஒன்று இருக்குது, அவருடைய வயது இவருடைய வயதுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஜோதிடத்தை தாண்டி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக இருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவருக்கு சதய நட்சத்திரம் கும்பராசியாக இருந்தாலும் தேர்தல் நடக்கிற அன்னைக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் வந்து சம்பந்தப்படுறதுனால வெற்றி வாய்ப்பு டிஆர் பாலுக்கு அதிகமாக இருக்குது. தேர்தல் நடக்கிற அன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூரில் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது.